உணர்ந்து ஓதற்கு அறியவன் எல்லாரும் அனுபவிக்க முடியும் இறைவனை. ஆனால் இறைவன் இந்த தன்மையில் என்று சொல்ல முடியாது. அதுதான் ஆன்மாக்கள் உரிய வேண்டி இந்த மாதிரி வடிவங்களை எடுத்துக்கொண்டு வடிவம் இதுன்னு ஆன்மாக்களோடு அவருக்கு ஒரு தொடர்பு வராது. ஒரு பொருளுக்கு புரிதந்தோடு ஏற்படுகின்ற தொடர்பை கடத்தம் என்று சொல்வார்கள். அந்நிலையில அதுக்கு சொரூபம் கிடையாது. இறைவன் சொரூபத்திலே அறிவமும் இல்லை, உருவமும் இல்லை, அனுபவமும் இல்லை. ஆனால் கடத்தத்திலே இன்னொரு பொருளோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற பொழுது பல திருவுருவங்கள் இறைவன். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சியை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நம்மால இறைவனை நம்முடைய கற்பனையில எப்படி கொண்டு வர முடியுமோ அப்படி கொண்டு வந்துடும். இது கூட நம்முடைய கற்பனையில நாம் கொண்டு வந்திருக்கிற வடிவத்தை தவிர உண்மையான வடிவம் எது என்பது நம்மால் சொல்ல முடியாது. நாம் அகர்ணீதி நாயனாருடைய புராணத்திலே இடைப்பகுதியிலே நிறுத்திக் கொண்டோம். அதைத்தான் இங்க பார்க்கிறோம். தொண்டர் அங்கனும் துரிய நீர் ஆடுதல் வேண்டி மண்ணு கண்புணரை மூழ்கிய வீரத்தை மாற்ற கண்ணின் நீளவும் ஈரம் நான் தந்த கோவணத்தை கொண்டு வாரும் என்று உரைத்தனர் கோவணம் கண்டார். புராணத்திலே சிவபெருமானுக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறார், கோவண கல்வர் என்று சேர்க்கிறார். இதில் நம்ம அனைவரும் படி வச்சிருக்கோம். சிவபெருமானுக்கு எந்தெந்த இடத்துல எப்படி எல்லாம் பெயர் கொடுக்கிறார். இதுவோ அமர்நீதி நாயனாருக்காக ஒரு கோவணத்தை வச்சுக் கொண்ட விளையாடின காரணத்தினாலே அவருக்கு கோவண கல்வர் என்று ஒரு பெயர் கொண்டு வந்தது. அதாவது சிவபெருமான் சொல்றார், பெரிய சுந்தரன் கருத்தார் கொண்டபோது இத்தனமாக இன்னும் பேரமாக நீ எத்தனை தீங்கு சொன்னால் யாரும் அவற்றால் நாணி எல்லாம் பேர் பெற்றோடுனால சிவபெருமான வெட்கப்படுவாரா? நம்ம ஆச்சாரர்களுக்கு யாராவது பேர் சொன்னா அவங்க உடனே ஆத்திரம் வரும். ஆனா சிவபெருமான் அதையும் தோத்திரமாக எடுத்துக் கொள்கிறார். எதை சொன்னால் உலகத்திற்கு ஆத்திரம் சொல்வார்களோ அந்த வார்த்தைகளை கூட தனக்கு தோத்திரமாக எடுத்துக் கொள்கிறார் சிவபெருமான். அதனால எத்தனை தீங்கு சொன்னால் யாரும் அவற்றால் நாடினார். எவ்வளவு மோசமாக செட்டினாலும் கூட அதுக்காக நான் வெட்கப்படுற ஆள் இல்லை. ஏன்னா விடாப்பிடியா உன்னை பிடிச்சு கரையேற்றணும்னு அதுக்காக இறங்கிருக்கணும். அந்த வழியில நீ எவ்வளவு மோசமா கூட பேசலாம். ஆனாலும் அதை காரணமா வச்சு உன்னை கைவிட்டுட்டா நான் எடுத்து இருக்கிற முயற்சி விடுவதும் கூடாது. சுத்தமாக காரணமாக இருக்கக்கூடிய நறுகட உணவகங்களை கொடுத்து உலகத்தில் உயிர்களை விளையாட விட்டு திரும்ப திரும்ப பல பிறவிகளை எனக்கு கொடுத்து எவ்வளவு சரிப்பில்லாமல் திரும்ப திரும்ப அவர்களை பிறக்க செய்து எப்படியாவது திரும்பிய திருவடிகளை ஆராய்ச்சி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்களா? அப்படி இருக்கிறவர் கருணாமூர்த்தியா இருக்கிறவர் இந்த வார்த்தைக்காக வருவார். கேட்கிற ரமணி சொல்றேன், அன்பின் இருக்கிற கோவணமும் ஈரமா போச்சு. நான் தந்த கோவணத்தை கொண்டு வாங்க. ஐயர் கைதமும் அறிவுறார். அமரநாயனாருக்காக கொஞ்சம் வக்காலத்து வாங்குறாரு சேர்க்கிறார். ஐயர் கைதமும் அறிவுறார். அவர் என்பது அமரநாயனாருடைய வார்த்தை. அந்த வார்த்தை ஐயர் கைதமும் அறிவுறார். சிவபெருமான் செய்த வஞ்சனை வேலையை அவர் அறிந்து கொள்ளவில்லை. உள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. இவர் கேட்டுட்டால் குழந்தை கட்டணும்னா உள்ள போறார். ஐயர் கைதவம் அறிவுறாத அவர் கடித அணுகி எழுதி நோக்குற கோவணம் இருந்த வேறு இடத்தில், அழகான வார்த்தை அங்க விழுந்திருக்கிறது செல்கிறார். இருந்த இடத்தில் வேறு இடத்தில்
வச்சிருந்த இடத்துலையும் தேடுறாரு, வேற இடத்துலையும் தேடுறாரு. சரி, எப்படி சொல்லியிருக்கணும் ஒரு பாட்டுல? இந்த இடத்திலும் அப்புறம் வேறு இடத்திலும். முதல்ல ஒரு பொருளை வச்ச இடத்துல தான் தேடுவாங்க, அதுக்கு பிறகு வேற இடங்கள்ல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க தேடுவாங்க. நம்ம முதல்ல இந்த இடத்துல இருக்க சொல்லிவிட்டு அப்புறம் வேறு இடத்துல இருந்து சொல்லணும். அப்படி சொல்லாம ஏன் ரெண்டையும் சேர்த்து ஒரே இடத்துல இருந்துச்சுக்காங்க? இந்த வேறு இடத்துல என்ன அர்த்தம்? இந்த வேற இடத்துல அர்த்தம் கொடுமா? இடப்புற வரல் என்பது கலந்தக்கூடாது. வல்லம் எரிந்த நெல்லடங்கோதர்களை மதல் யார் பெருவழியில் எழுதுவோம். இந்த வல்லம் எரிந்த என்கின்றது யாருக்குள்ளது? பெருவழிக்குள்ளதா நெல்லடங்கோசலுக்குரியதா? பெருவழிக்குரியதா இருந்தால் வல்லம் எரிந்த நெல்லடங்கோசல் தந்தை மதல் யார் பெருவழியும் சொல்ல முடியாது. நெல்லடங்கோசல் தந்தை வல்லம் எரிந்த பெருவழி அப்படின்னு சொல்லணும். இடத்துல வரக்கூடாது. இருந்த இடத்தில் என்று சொல்லுகிற இடத்துல வேறு என்று வந்ததுன்னா என்ன ஆகும்? இருந்த வேறு இடத்துல அர்த்தம் சரியா வராது. ஒரு தப்பான ஒரு சொல் வழக்கை சேர்க்கிறார் செய்கிறார்கள். சொற்களம் சரியா இருக்கணும் இல்லையா? அது இலக்கண தவறு செய்கிறார் சேர்க்கிறார் சொன்னா இது ஒரு காரணம் இருக்கிறது. அது இலக்கண தவறு அல்ல. அவர் என்ன நினைக்கிறாரு? இவர் கொடுத்த கோபத்தை தேட போனவரு பரபரப்பா தேடுறார். இந்த இடத்துல தேடி பார்த்து அப்புறம் வேற இடத்துல தேடி பார்க்கறதெல்லாம் பரபரப்பு இல்லாதவங்க நிதானமா செய்ய காரணம். ஆனா இவருக்கு எப்படியாவது அவருக்கு அவசரமா கொடுக்கணுமே, ஈரமா இருக்கு கோபத்தை குடும்பம் கேட்டாருன்னு சொல்லி அவசரத்துக்கு தேடுறவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துலையும் வேற இடத்துலையும் தேடுறாரு. அவசரமா இங்கேயும் மறுமாதிரி தேடுறதுனால என்ன பண்றாரு? இருந்த வேறு இடத்துல இருக்கிறார். அந்த நடக்கிற காட்சிக்கு அப்படி இவர் காட்டணும். இவர் சொல்லாதான் காட்ட முடியும். ஓவியக்காரனா இருந்தா படம் போட்டு காமிச்சுவோம். காவிய காலத்துக்கு எப்படின்னா சொற்களை வச்சு தான் காட்டியாங்க. காப்பி மனிதர் சேர்க்கிறாருக்கு அவர் எவ்வளவு பரபரப்பா தேடுகிறார், அவருக்கு துடிப்பு எப்படி இருக்கிறது அப்படின்ற காரணத்துக்காக இருந்தார். இருந்த வேறு ரெண்டையும் சேர்த்து போட்டு இடத்திருந்ததை சேர்த்தார். உருவாக்கி இருக்க இடத்துல கேட்டாரா அப்புறம் வேற இடத்துல கேட்டாருங்க. எந்த இடத்துல வேற இடத்துல திரும்பி எந்த இடத்துல தெரியும். ரெண்டாவது திரும்ப ஒரு சரியா பார்த்து அந்த நாள் வச்சிருந்தோம். நம்ம வச்சிருந்த அவசரமா பார்ப்போம். பார்த்தோன்னு இல்லைன்னு வேற இடத்துல தேடுவோம். தேர்வுக்கு திரும்பி வந்து அந்த இடத்துல தேடும், இன்னும் தடவை தேடும். இந்த மாதிரி ஒரு பரபரப்புல நடக்கிற காரியத்துல ரெண்டு பக்கத்துலையும் தேடுகிற காரியம் நடக்கும். அதுதான் அந்த மாதிரி இலக்கணப்பழையோடு இருக்கிற மாதிரி இருக்குல்ல, துவா பார்க்கறது முடிஞ்சு இலக்கணப்பழ மாதிரி இருக்கு. இதெல்லாம் நான் வந்து வேகமாக கதை வலிக்கு போகும்போது அனுபவிச்சிருக்கேன். சொல்றாரு நங்கில் சிந்தையர் கண்டில வைத்த கோவணம் செய்ததியன், வைத்த கோவணம் முன் செய்ததியன். இதுதான் வச்சோம். நாம் என்ன செய்ய முடியும்? அது செய்கிற தருமாற்றம் உண்டாகுது. நம்ம வச்ச இடத்த மறந்துட்டோமா? இந்த இடத்துல வச்சோம். வைத்த கோவணம் முன் செய்ததியன் என்று திகைத்தவர் திரும்பி தேடுவாரான. திரும்பி தேடுவார். வச்ச இடம் சொல்லி பார்க்கணுமா? அது சரியில்லையோ வேற எங்கேயாவது வச்சிருக்கோமோ, நான் முன்னால செய்வது என்ன என்று திகைத்தவர் தேடுவாரான. அப்புறம் எல்லாம் பார்த்து இனி வீட்டுல குறைய மாற்றத்துக்கு வழி கிடையாது, சோதிக்க வேண்டிய இடம்லாம் சோதிக்காது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்த விற்பாடு அவர் என்ன நினைக்கிறார்? பொறுப்பு வெண்கிழி கோவணம் கோயின நெருங்கிய சண்டை இந்தியே தப்பு போன வழி கூட சந்தேகப்படாதபடி தடையும் கொடுக்காம தப்பு விட்டது. தடைய இல்லைன்ற யாராவது வந்து கோவணத்தை எடுத்து போயிருந்தாங்கன்னா அந்த அடிச்சு விடாம இருக்கும் இல்லையா? ஒரு ஆளுக்கு வந்திருக்காங்க இந்தியன்னு கைரேகையா இருக்கும் இல்லையா? தொட்டது எடுத்தது அது எதுவும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? தடயங்களை
இல்லாத ஒரு சொல் கூட பாடல இருக்காரு. அது போட்டாருன்னா ஏன் போட்டாருன்னு அவங்க கவனிச்சோம். பொங்கு வன்கிழி கோவணம் இல்லையாது. இந்த கோவணம் உலகத்தில் இருக்கிற மற்ற கோவணம் மாதிரி இல்லை. அச்ச இடத்துல இருந்து பொங்கி போய்விட்டது. அப்படியே பொங்கி மேல போது பாருங்க. அந்த மாதிரி இந்த கோவணம் ஏதோ ஒரு காரியம் பண்ணிருக்கு. அதுக்காக இந்த கோவணத்துக்கு ஒரு அரைமொழியை போட்டு பொங்கு வெண்கழி கோவணம். அது போயின நெறிஞ்சு அது போன வழி இருக்கிறது, குறைந்த வழி. அது சங்கையின்றியே சந்தேகப்படுறதுக்கு வழி இல்லாதபடி, அது எந்த வழியா போச்சுன்னு சந்தேகப்பட முடியாதபடி தப்பினது ஒன்று தப்பி விட்டது என்று அந்த முடிவுக்கு கடைசியா அவ்வளவு நேரம் கழிச்சு வந்தார். தம் ஷாப்பில் தம் ஷாப்பில் ஷாப்புன்னா வியாபார மூட்டை, வாணிக சாப்பு என்று சொல்வார். வாணிகம் செய்கிறவர்கள் பொதிகளை சுமந்து செல்வார். அதுக்குதான் பொதிகளுக்கு தான் சாப்பு. ஆடை வியாபாரிகள் எப்படி பண்ணுவாங்க? அட்டை ஒட்டி தூக்க மாட்டாங்க. பெரிய காடா துணியை போட்டு அதை வச்சு கட்டி விட்டு கைகால மருந்து கட்டி அதுதான் தூக்கி போவாங்க. அதுதான் சாப்புன்றது பொதி. இந்த காலத்துல பெட்டி தூக்குறதெல்லாம் அட்டை முடியலாம் கிடையாது. இப்ப கூட அட்டை முடிய தூக்குறது இல்லை. ஆடை வியாபாரிகளை கொண்டு வரணும் ஓரளவுக்கு அப்படிதான் கொண்டு போவாங்க. அதான் சொல்லாட்டம் சாத்தில் எந்த நாடுகளும் வேண்டிய இப்படி கட்டி வச்சிருக்கிறாரு. அதுலயும் தேடி பார்த்திருக்கிறார். இவர் கட்டி வச்சது அதுக்குள்ள கோபம் நுழையிறதுக்கு வழி கிடையாது. ஆனா இவருடைய அவஸ்தை என்னன்னா, ஒருவேளை அதுல ஏதாவது இருக்கணும் அப்படின்னு அதையும் ஒரு தேடி பார்க்கிறார். எந்த நாடுகளும் கண்டில செய்வார் என்றார். அங்கன் ஏரியர் பெருந்தொடக்கினில் அறப்பட்டார். ஓடம் கேட்டு வந்திருக்கிற வேதியர் இருக்கிறாரே, அந்த அந்தனுடைய பெரும் தொடக்கில் அகப்பட்டார். பெரிய தொடக்கு தொடக்க நான் கட்டி இருக்கிறார். வம்புறம் மாட்டி விட்டோம்னு நினைச்சிட்டார். நீங்க நம்முடைய வாக்கியம் சொல்லணும், வம்புறம் மாட்டிக்கிட்டேன். இங்க வந்த அஜிர்கிட்ட வம்புறம் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறார். பெரும் தொடக்கில் பெரிய தொடக்கு தொடக்குன்னு கட்டி இருக்கிறது. நல்லா கட்டி விட்டார். ரொம்ப மாட்டிக்கிட்டேன், நீ என்ன செய்யறது? நீ உடைக்கு நீர் அகப்பட்டா அப்புறம் பாருங்க, மனைவியாவது மன்னிய கிடதவும் காமும் இன்னும் கொண்டு வந்து எழுதியது. ரகசியமா வச்சுக்கல, எல்லாரோடையும் கலந்து வாங்குறாரு. தெரியுமா இப்படி ஒரு காரணம் நமக்கு வந்து அழைத்து வந்தது. எவ்வளவு நாள் எவ்வளவோ செயல்கள் எவ்வளவு வியாபாரங்கள் நடந்திருக்கிறது. ஆனா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததே கிடையாது. இடையில் ஒன்று வந்து எங்கியது என இடம் புகுந்து நினைவு வந்தினார். அவரால் நினைச்சு பார்க்க கூட முடியல. வருந்தினர், நிற்கவும் மாட்டார், வெளியில போகவும் மாட்டார்கள், நிற்கவும் மாட்டார், உள்ள இருக்கவும் முடியல. உழைப்பில் பங்கிருந்தா என்ன பண்றது? கல்யாணம் வச்சிருவோம். கல்யாணம் வச்சிட்டோம்னா அதுல சில பிரச்சனைகள் வரும். சம்மதியெல்லாம் வந்து இறங்கிருப்பாங்க, அவங்கள உழைச்சிருப்பான். பால் வந்திருக்காது, சம்மந்தியெல்லாம் காப்பி கொண்டாடணும். இந்த நேரத்தில் வெளியில் போய் மாட்டினோம்னாக்க எல்லாரும் போத்து வாங்கிடுவான் நம்மள. அதனால என்ன பண்ணுவான், முக்கியமான ஆள் எஸ்கேப் ஆகிடுவான். ஆறுகள்லையும் ஆட மாட்டான், மரவா இருப்பான். பால் வந்து கொடுத்தோன்னு தெரிஞ்ச உடனே வேகமாக முடியாதுவான். இன்னும் காப்பி சாப்பிடல இல்லைங்களா, இதோ 5 நிமிடத்தில் வரும் அப்படின்வான். இவ்வளோ நேரம் இவர் இந்தியாவுக்கு போனார். அதாவது அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க, மறைஞ்சிடுவாங்க. இப்போ கோணம் நேரம் ஆப்பிடலைன்னா சரின்னு உள்ளே பதுங்கி இருந்து ஏதாவது வழி ஏற்படட்டும் அப்படின்னு சொல்லி இருக்க முடியுமா?
நிற்கவும் மாட்டார். அப்படி ஒளிஞ்சு மறையவும் உள்ளேயே நிற்கவும் மாட்டார். புனைய இந்த அந்தணர் அணிந்து கொள்வதற்காக வேறொரு கோவணம் கொண்டு புறப்பட்டார். வேறொரு கோவணத்தை எடுத்துக்கொண்டு வெளியில போனார். அவர்கிட்ட போனார். அத்தர் முன்பு சென்று, அடிகள், நீர் தந்த கோவணத்தை வைத்த இடத்து நான் கண்டிலன். நீர் தந்த கோவணத்தை வைத்த இடத்து நான் கண்டிலன். அந்த இடத்துல கூட ஒரு நயம் இருக்கிறதுல வைத்த இடத்து. அதுலயே ஒரு ஒழிச்சிருக்கு பாருங்க ஒரு எழுத்து. வைத்த இடத்துன்றதுக்கும் வைத்த இடத்துக்குன்றதுக்கும் என்ன வித்தியாசம்? புகழ் புரிந்தில்லோர்க்கில்லை இகழ்வானும் ஏறுபோல் கூடு நடை திருக்குறள். புகழ் புரிந்தில்லோர்க்கில்லைன்னு எழுதியிருப்பார் திருக்குறளை பார்த்தீங்கன்னா. புரிந்தில்லுன்னு புரிந்த இல். தன் கணவனது புகழை விரும்பிய இல். அப்ப புகழ் புரிந்த இல். அந்த இடத்துல பரிவரவு குறிப்பிடுவார். புரிந்த என்னும் பெயரச்சத்து அகரம் விகார வகையால் தொக்கது. அந்த அகரம் ஒழிஞ்சு போச்சு. இங்க பாருங்க, வைத்த இடம், அந்த அகரம் என்னாச்சு? வைத்த என்பதில் இருக்கிற அகரம் போயிடுதுன்னா 2 இத்து வரும். பின்னால் இருக்கிற இத்துல இடம் என்கின்ற அந்த ஈ ஏறி திடத்துன்னு ஆயிடுது. வைத்தடத்து அந்த அகரம் இல்லை. இந்த கோவணம் ஒழிச்ச மாதிரி இந்த இடத்துல ஒழிச்சிருக்கிறது அந்த அகரம். அது என்ன நடந்ததுன்னு அதை காமிக்கிறார். வைத்த இடத்து அப்ப மற்ற இடத்திலேயே மறைஞ்சிருக்கு. என்ன அர்த்தம் வருது? வைத்த இடத்திலேயே அந்த கோவணம் மறைஞ்சிருக்கிறது. இப்ப வைத்த இடத்துல மறைஞ்சிருக்குல்ல. கவிஞர்களுக்கு சாமர்த்தியம். கோவணம் நடந்து வெளியில போய் வேற ஒருத்தர் எடுத்துக்கிட்டு போய் வேற இடத்துல போய் மறையல, மற்ற இடத்திலேயே மறைஞ்சிருக்கு. அதை வைத்த இடத்துன்ற வார்த்தையிலேயே காமிச்சிருக்கிறார் மறைஞ்சிருக்குன்ற விஷயத்தை. இந்த அகரம் எப்படி மறைஞ்சதோ அது மாதிரி கோவணமும் அங்கேயே மறைஞ்சிருக்கு. அது வேடிக்கையா சொல்றது. கம்பனுடைய பாட்டில் ஒரு இடத்துல சொல்லுது, சொற்களை தயார் பண்ணும்போது சொல்றாங்க. அனுமான் மகேந்திர மலையிலிருந்து தாவரம் இலங்கைக்கு தாவர போது அவன் காலை ஊன்றி ஏறுற போது அந்த மலை நிலகுலங்கிறது. அப்ப அந்த மலை புகைகளில் இருக்கின்ற புலிகள் என்ன பண்ணுகிறது? தன்னுடைய குட்டிகளை வாயிலை கவ்வி கொண்டு ஓடுகின்றன. அதை சொல்வான். புலிக்குட்டின்னு சொல்லலாம், புலிக்குருளை என்று சொல்லலாம். ஏன்னா இளமை பெயர் 9 பெயர்கள் இருக்கிறது. 9 பெயர்களில் புலிக்கு உபயோகப்படுத்த கூட 4-5 பெயர்கள் இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல கம்பர் எதை உபயோகப்படுத்துகிறாரு? புன்புறம் அயிரும் பூவா கட்புலம் புறத்து நாரா வன்பரல் வாயில் கவ்வி வல்லியம் இழிந்த மாதோ. வல்லியம்னா புலி, வன் பரல் வாயில் கவ்வி, பரல்னா குட்டி, குட்டியை வாயிலை கவ்விக்கொண்டு புலிகள் ஓடுகின்றன. இதைதான் சொல்றார். சொல்லும் பொழுது நாம அந்த குட்டின்னு சொன்னோம்னா என்ன ஆகும்? வாயை திறந்து விட்டுடும். பரல்னு சொல்லி பாருங்க, உள்ள போய் மாட்டிக்கும் நாக்கு. பரல்டா அந்த புலி குட்டியை எப்படி வாய்க்குள்ளே கவ்வி கொண்டு இருக்கிறதோ, கொஞ்சம் தவறினா நாக்கு பல்லுல ஆப்பிட்டு வெட்டிவிடும். ஆனா பரல் என்று நீங்க சொல்ற பொழுது நாக்குக்கு துளியும் சேதம் இல்லாம பல்லு கவர் பண்ணி உள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். புலி இவ்வளவு வேகத்திலையும் குட்டியை தூக்குற பொழுது குட்டிக்கு எந்த விதமான துன்பமும் இல்லாமல் தன்னுடைய கூறிய பொருட்களாலே அதை கவ்வி கொண்டு போகிறது. குட்டிக்கு தொல்லை இல்லை. புலி வாயிலே குட்டியை கவ்வுகிறதோ இல்லையோ, அந்த பாட்டை படிக்கிற பொழுது நம்ம வாயிலே நாம் நாக்கை கவ்வி விடும். பரல். இதுதான் அந்த கவிஞன் அந்த இடத்தை இதை காட்டணுன்றதுக்காக அந்த பரடை போட்டான். குட்டி குருளை
அப்படின்ற வேற வார்த்தைகளை போட்டிருந்தா இந்த நயம் வராது. அதுதான் இங்க பண்ணியிருக்காரு. வைத்திடத்து நான் கண்டிலன் மற்றும் ஒரு இடத்தில் உய்த்து ஒழித்தனர் இல்லை. வேற இடத்துல அதை கொண்டு போய் ஒழித்தவர்கள் இல்லை என்றால் எங்க வீட்டில் இருக்கிறது மனைவி பிள்ளைகள் இவரெல்லாம் இந்த கோவணத்தை ஒழிக்கிறத ஒரு பெரிய காரியமா அவங்க செய்ய மாட்டாங்க. உய்த்து ஒழித்தனர் இல்லை. ஏனென்றால் கோவணம் என்பது ஒரு சடப்பொருள். இதை வேற ஒருத்தர் தான் எடுத்து அதை மறைக்கணுமே தவிர தானா ஓடாது. இது உயிருடைய பொருளாக இருந்தா ஒரு பறவையா இருந்தது, அந்த பறவை குஞ்சு அங்கே வச்சிருந்தது காணும்னா அது பறந்து போச்சுன்னு கூட சொல்லிடலாம். ஆனால் உய்த்து ஒழித்தனர் இல்லை. வேற ஒருத்தர் தான் எடுத்துன்னு போகணும். அந்த மாதிரி ஆசாமிகளே நம்ம வீட்டில் கிடையாது. அது ஒழிந்தவாறு அறியேன். அது எப்படி போச்சுன்றது எனக்கு புரியலை. போகலை, வேணும்னு யாரோ பண்ணிருக்காங்க அப்படின்லாம் சொல்லி பிரத்யாக பேரில் பழி கட்டுறதுக்கு அவர் தயாராக இல்லை. ஒழிந்தவாறு அறியேன். இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலன். இது போன்ற ஒரு அதிசயத்தை இதுக்கு முன்னாலே என் வாழ்க்கையில் நான் சந்தித்தது கிடையாது. அப்படி இருந்தா இதுவும் சகஜமா எனக்கு புரிஞ்சு போயிடும். இப்படி நடக்கிறது சகஜம்தான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? பிரமதத்தன் அதனால தானே கேட்டான், இந்த மாம்பழம் இறைவன் அருளால் கிடைத்தது என்று சொல்வாயானால் இதே போல இன்னொரு மாம்பழத்தை வரவழைத்து காட்டுன்னு கேட்டாங்கல்ல. என்ன அது மாதிரி அதுக்கு முன்னால அந்த அம்மா கிட்ட ஒரு அதிசயத்தை அவன் பார்க்கல. இப்பதான் அந்த அம்மா சொல்றாங்க புதுசா. அப்ப இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆற்றல் இந்த அம்மாவுக்கு உண்டா இல்லையான்றதா அவனுக்கு சந்தேகம் வருது. அதை யோசனை பண்றான். இத்தகைத்த வேறு அதிசயம் கண்டிலன். இது போன்ற அதிசயத்தை நான் பார்த்தவனில்லை. சுவாமி எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, நீங்க வந்திருக்கிற நேரத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறதுன்னு சொல்றாரு என்று வேறு நல்லதோர் கோபணம் விரும்பி முன் கொணர்ந்தேன். கீறு கோபணம் அன்று, கிழிச்ச கோபணம் இல்லைன்னா துணியில கிழிச்சு எடுக்கிற கோபணம் இல்லை, நெய்து அமைத்தது கோபணமாகவே நெய்து அமைத்த கோபணம். கிழிச்ச கோபணமா இருந்தா கட்டணும்னு டர்ன்னு ஒரு பக்கத்தில் கிழிஞ்சுக்கும். மக்களை வட்டிகளை சில பேர் கோவணம் கிழிச்சு கட்டிட்டு இருப்பான், அது கிழிச்சு விடும். ஆனால் நெய்த கோவணம் சொன்னா ஓரம் கூட்டியிருப்பான். ஓரம் கூட்டியிருக்கும் இல்லையா? அப்படின்னா கட் பண்ணினா தவிர கிழிக்க முடியாது. அதான் நெய்து அமைத்த கோவணம், நெய்து அமைத்தது. கிளர்கொள் நீரு சாத்திய நெற்றியீர் கிளர்ச்சி பொருந்திய திருநீற்றை சாத்திய நெற்றியீர். ஏன் இந்த திருநீற்றை சாத்திய நெற்றி உடையவர்களை அடியார் அல்லவா? பொறுத்து கொள்ளும் ஆற்றல் உடையவர்கள். ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தா கொஞ்சம் மன்னிக்கணும்னு சொல்றதுக்கு பதிலாக சொன்னார். கடற்கொள் நீர் சாத்திய நெற்றியீர். நெத்தி சூன்யமானா மறுட்டு போய் எல்லாம் இருப்பான், இதான் பண்ணியிருக்கான். சமயத்துறையில் இருக்கிறவர்கள் கொஞ்சம் பொறுமையும் அடக்கமும் உடையவர்கள், அனுசரித்து போகக்கூடியவர்கள் அப்படின்ற ஒரு அர்த்தம் இருக்கிறதுக்கு அதுக்காக சொன்னார். நீர் சாத்திய நெற்றியீர். மற்றது களைந்து அந்த ஈர கோவணத்தை போக்கி மாறு சாத்தி பதிலாக இருக்கக்கூடிய நான் கொடுக்கிற இந்த காஞ்ச கோவணத்தை கட்டிக்கொண்டு என் பிழை பொறுப்பீர் என வணங்க நின்ற வேதியர் வெகுண்டு அமர்நீதியார் நிலைமை நன்றி சாலம். நன்றி, உங்க பேச்சு ரொம்ப நல்லா இருக்கியா, தனியா குறித்து வழி. அமர்நீதியார் நிலைமை நன்றி, உங்க நிலைமை ரொம்ப நல்லா இருக்கு. சாலமும் நாளிடை கழிந்ததும் என்றார். ஒரே நாள் தான், ஏதாவது 4-5 நாள் கழிச்சு நான் வந்தனா. சாலமும் நாளிடை கழிந்ததும் என்றார். உங்ககிட்ட வச்சுட்டு போய் குளிச்சு விட்டு திரும்பி வரேன், அது கூட காணுங்க. கோவணத்தை திருடுறதுக்காக கோவணம் கொடுக்கறதுன்னு காரியம் பண்றீங்களா? இல்லை எல்லாருக்கும் உண்மையிலேயே நீ கோவணம் கொடுக்குறீரா?
அதாவது இவரை எப்படியாவது கோபிக்க செய்ய முடியுமான்னு பார்க்கிறார். அவர் கேட்கிற வார்த்தைகள் எல்லாம் இவரை சீரச் செய்ய வேண்டும். சிவனடியாருக்கு சீர்த்தம் தகாது. கோபம் வந்தா தவம் குறைஞ்சிடும். இது விஸ்வாமித்திரருடைய கதையை வச்சு காமிச்சிருவாங்க. ஒரு திசையில போய் தவம் செய்கிற பொழுது அவருக்கு காமம் வந்து அந்த தவத்தை கெடுக்கும். மேனக வருவா, அதனால கெடுக்கும். இன்னொரு திசையில போய் தவம் செய்கிற பொழுது கோபம் வரும். திருச்செங்கோலுக்கு ஒரு தனி சொர்க்கம் அமைப்பாரு, தகராறு பண்ணுவார், கோபம் வந்துடும். அதனால அந்த தவம் கெடும். இந்த காமம் கோபம் முதலியனவெல்லாம் தவத்தோர்களை அலக்கழிக்கக்கூடிய குணங்கள். அதெல்லாம் அவரிடத்தில் வரக்கூடாது. அரக்கர்கள் துன்பம் செய்கிற பொழுது அரக்கர்களை முனிவர்கள் சாபம் கொடுத்து உடனே அழிச்சுள்ளலாம். அவருடைய தவத்தினுடைய ஆற்றலாலே ஒன்னார் தரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணில் தவத்தான் வரும் முனிவர்கள் தானே. அப்போ அவங்க எல்லாரும் எதுக்கு ராமன் கையில் வந்து விழுந்து காலில் விழுந்து அவன் அடைக்கலம்ன்றாங்க. தண்டகனர் காடுரையும் முனிவரெல்லாம் தளர்ந்து அரக்கர் செய்யும் கொடுமைக்கு ஆத்தாராகி உன் தவத்தால் அழித்திடும் நல் ஆற்றல் உற்றும், தங்கள் தவத்தாலேயே அந்த அரக்கர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் உற்றும் ஒரு சினத்தை கோடல் அறம் ஆகாது. சினத்தை கொள்ளுவது தவத்தோருக்கு அழகல்ல என்று கண்டு அறத்தின் நாயகனுக்கு அபயம் என்றார். ராமனிடத்தில் வந்து சரணாகதி அடைந்தார்கள். நீதான் இந்த அரக்கருடைய துயரத்தை நீக்க வேண்டும். நீங்களே கொள்ளலாமே, சுலபம் முடியக்கூடிய காரியம் தானே, உங்களுடைய தவத்தின் ஆற்றலாலை செய்து விடலாமே. ஆனால் அதை செய்தால் அந்த ஆற்றல். நான் சிலப்பதிகாரத்திலையும் இந்த கதையை வச்சுதான் ஒரு பெரிய பிரச்சனையை சொல்வார்கள். கவுந்தி அடிகள் என்று ஒரு சமணத்துறைக்கு போவார் கூட, கண்ணகி கோவலனோட. அது போற வழியில ஒரு மோசமான ஆசாமிங்க 2 பேர் இவர்களை சந்திக்கிறாங்க. அவங்க கேட்குறாங்க, இங்க யாரு கூட அழைச்சிட்டு வந்துருக்கீங்களே அப்படின்னு சாமியார் அம்மாவை கேட்குறாங்க. கவுந்தி என்னுடைய மக்கள் மரியாதைக்கு சொன்ன வார்த்தை. உன்னுடைய மக்கள்னா உங்க பிள்ளைகள் இந்த 2ம். அப்ப அண்ணனும் தங்கச்சியுமா இருக்கக்கூடியவங்க என்னமோ ஒரு கொண்டாட்டி புருஷன் மாதிரி நடந்துக்கிறாங்களே. அந்த வம்பனுங்க வம்பு கலக்கணுன்றதுக்காக பேசலாம். அந்த நேரத்தில் உடன் வைத்தோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை கடவது உண்டோ கற்றறிந்தீர். சகோதரர்களா இருக்கிற கூடியவர்கள் கணவன் மனைவி போல சேர்ந்து வாழ்கின்ற இந்த நிலை இருக்கிறது. இது எங்கேயாவது உலகத்தில் அடுக்குமா? அப்ப அந்த கவுந்தியடிகளுக்கு கோபம் வந்து விட்டது. அவர்களை பார்த்து நீங்க காட்டில் நரிகளாக கடவுதுன்னு சாபம் கொடுத்து விடுவாங்க. முன்னுடை காட்டில் முதுநரியாக கவுந்தியிட்டது தவந்தர் சாபம் காட்டியதாதல். அது உடனே வலித்து போச்சு. சமண சமய அறத்துக்கு மாறுபாடான ஒரு கருத்து சிலப்பதிகாரத்தில் இருக்கிறது என்று இதை எடுத்து காட்டுவார். என்றால் தபசிகளுக்கு கோபம் வரக்கூடாது, அவர்கள் சாபம் இடக்கூடாது. சாபம் விட்டால் அவருடைய தவம் போயிடும். ஏன் சில நியதிகள் சம்பிரதாயமா சிலதெல்லாம் உண்டு. நல்ல விஷயமா இருந்ததை நடந்து முடிச்ச ஒரு பாடுதான் வெளியில சொல்லணும். நடக்கிறதுக்கு முந்தி இது நல்ல விஷயத்தை நீங்க வெளியில சொன்னீங்கன்னா அந்த பலன் பாதியாயிடும். அதே மாதிரி கெட்ட விஷயத்தை நடந்து முடிகிறதுக்கு முன்னாலே எதிர்பார்க்கிற நிலையில அந்த கெட்ட விஷயத்தை நீங்க சொன்னீங்கன்னா அது டபுள் ஆகும். இதெல்லாம் சம்பிரதாயத்தில் இருக்கு. அதனால் குடும்பத்தில் நல்ல விஷயங்களாக இருந்தால் கடைசி வரலும் யோஜனை பண்ணி அந்த காரியம் முடிஞ்ச உட்பாடு அப்புறம் தான் வெளியில் சொல்லணும். அது இடையில சொல்லக்கூடாது. திருவள்ளுவரும் அதுக்கு வேறு சில உபாயங்கள்லாம் சொல்லிட்டார்.
கடை கொட்க செய்தக்குது ஆண்மை இடை கொட்கும் எற்றா விளம்பந்தோம். ஒரு காரியம் கடைசியில் தான் பிரத்தியாருக்கு புலப்படணும். நடுவில் புலப்பட்டால் பல விதத்திலையும் இந்த காரியத்துக்கு கேடு உண்டாயிடும். அதே மாதிரி நல்ல விஷயமாக இருந்தால் அது வெளியில் சொன்னால் அது பாதி ஆயிடும் பலன். கெட்ட விஷயமாக இருந்தால் வெளியில் சொன்னால் கெடுதல் 2 மடங்கு ஆகும், டபுள் ஆகிடும். அதே சாபம் கொடுத்தால் தவம் போச்சு. அதனால பொறுமையைத்தான் பின்பற்ற வேண்டும். தவத்தோர்களாக இருந்தால் பொறுமையை அடைய வேண்டும். அதுக்காகத்தான் சொன்னார், தவக்கோலத்தில் இருக்கக்கூடிய அந்தணரை பார்த்து பிழை பொறுப்பீர். நின்ற வேதியர் வெகுண்டு. இந்த டிராமாவில் வேஷம் போட்டவர் தான் இவரு, அசல் அந்தணர் இல்லையே, ஒரு அவசரத்துக்காக வேஷம் போட்டவர். அதனால இந்த கோபத்தை பொறுப்பீர்னு அவர் சொன்னா அவர் பொறுத்து விட்டு வருவார். இவருக்கு கோபத்தை உண்டாக்கணும். சிவனடியாருடைய தன்மையிலிருந்து மாறுபட வேண்டும். அவர் மாறுபடுறாரா இல்லையான்றத இவர் திரும்பி திரும்பி அவரை திரும்பி பார்க்கிறார். அந்த உலகத்துக்கு அவருடைய தன்மையை எடுத்து காட்ட வந்தவர் அவர். அதனால நின்ற வேதியர் வெகுண்டு, அதுதான் வெகுண்டு சொல்லுகிறார் அவர். அமைதியார் நிலைமை நன்று சாலமும் நாளிடை கழிந்ததும் என்றார். இன்று நான் வைத்த கோவணம் கொண்டு அதற்கு எதிர் வேறொன்று கொள்க என உரைப்பதே நீர். நான் கொடுத்த கோவணத்தை எடுத்து மறைச்சு வச்சு விட்டு வேற ஒண்ணு நீங்க வாங்கிக்கங்க சொல்லலாமா? எவ்வளவு நாள் ஆகி போச்சு நான் கொடுத்து. நல்ல கோவணம் கொடுப்பன் என்று பெரிய அட்வர்டைஸ்மெண்ட்டு டிஜிட்டல் போர்டெல்லாம் வச்சிருக்கிறது. ஊருக்கு முனையில் வரும்பொழுதே தெரியாது. திருநெல்லூருக்குள்ள நுழையிற பொழுதே எல்லாருக்கும் ஆடை கொடுக்குறவர் ராமடி நாயினார்னு அங்கேயே சொல்கிறாங்கய்யா, நமக்கு இவ்வளோ விளம்பரம். நல்ல கோவணம் கொடுப்பன் என்று உலகின் மேல் நாளும் சொல்லுவித்தது, எல்லாரையும் சொல்லும்படியாக செய்திருக்கிறீர். அதான் விளம்பரம். அம்பரம்னா ஆகாது, வில்லுன்னா வெளிப்படுதல், பப்ளிக்கு வெளியாகிறது, அதான் விளம்பரம். எல்லாருக்கும் தெரியும்படியா பண்றது. சூர்மன் மாதிரி விளம்பரம் பண்றதுல பெரிய பின்னாலே இந்த பெரிய புராண வரலாற்றிலேயே அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். சொல்ல பாருங்க, சொல்லுவித்தது, எல்லாரையும் சொல்லும்படியாக செய்திருக்கிறீர். நல்ல கோவணம் கொடுப்பார், நல்ல கோவணம் கொடுப்பார் என்று எல்லாரும் சொல்றாங்க உங்களை பற்றி. அது எதுக்காக? என் கோவணம் கொள்வது துணிந்தோ, என்னைக்கு இவனை போல ஒரு ஏமாளி வருவான், அவன் கோவணத்தை திருடலாம் அப்படின்றதுக்காகவா இந்த மாதிரி விளம்பரம் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க பேருக்கு? என் கோவணம் கொள்வது துணிந்தோ ஒல்லையும் ஒரு வாணிபம் அழகிதே உமக்கு. இந்த வியாபாரம் நம்ம எல்லாம் இருக்கியா? வெளியில எல்லாருக்கும் கோவணம் கொடுக்குறேன்னு விளம்பரம் பண்ணிட்டு வந்தவன் கோவணத்தை சுருட்டிக்கிறீங்க. வியாபாரம் ரொம்ப நல்லா இருக்கு. இங்கொரு வாணிபம் அழகிதே உமக்கு என்று எல்லை இல்லவன், அருமையான வார்த்தை, எரிதுள்ளினால் நினைவுகின்றான். நெருப்புல இருந்து நெருப்பு பொறி மேலே கிளம்பி பறக்கிற மாதிரி கோபம் வந்துட்டோம். படபடன்னு கோபம் வந்துட்டோம். படிப்படியா வரல இந்த கோபம். இறங்குதுறையில் நீச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கும். தண்ணியில் இறங்குறோம், படிக்கட்டு, அது முழங்கால் வரலும் வரும், அப்புறம் தொடை வரலும் வரும், அப்புறம் இடுப்பு வரலும் வரும், அப்புறம் மாரில் வரும், அதுக்கப்புறம் தலைக்கு வரும். ஆனால் இறங்கின உடனே நீச்சல் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு கோபம் வந்து விட்டதுல எரிதுள்ளினால நெருப்பு துள்ளி குதிச்சா அப்படி இருக்குமோ அதுபோல எகிரி குதிக்கிறாரா. என்னையாய் ரொம்ப லட்சணமா இருக்கியா அப்படின்னு சொன்னா கையும் காலையும் வீசிக்கிட்டு அவர் பண்ற வேகம். மறிகறந்து தண்டு ஏந்திய மறையவர் அப்பயே அந்த காட்சியை மாத்துறார் பாருங்க சேக்கிழார்.
சுவாமி ரொம்ப கோபமாக இருக்கிற போது இந்த காட்சியை நம்ம காமிக்கிறார். மறி கறந்து தண்டு ஏந்திய கையில் மான் வச்சுட்டு இருப்பார். இந்த மானை மறைச்சிட்டாரு, அதுக்கு பதிலாக தண்டு கழி ஒன்று வச்சுருக்காரு. கிழவராக வராருல, வயதான ஒரு அந்தணராக வருகிறார். அதனால கையில் மறி கறந்து தண்டு ஏந்திய மறையவர் வெகுள. இதுக்கு சொன்னார்னா ஒரு உண்மையான மறையவராக இருந்தால் கோபம் வராது. மறி கறந்து தண்டு ஏந்தியதுனால இவர் நாடகத்துக்கு வேஷம் போட்டவர். அவர் வெகுள புரி கலங்கிய உணர்வினராய், கண் கலங்கி போச்சு, பார்வை இல்லை, கேள்வி இல்லை, பேச முடியல, திணறார். பொறி கலங்கி விட்டது, ஐம்பொறிகள் அது கலங்கி போச்சு. பொறி கலங்கிய உணர்வினராய் முகம் புலர்ந்து சிறிய என் பெரும்பிழை பொறுத்தருள் செய்வீர். சிறிய என் பெரும்பிழை, சிறிய பிழைன்னு அதை சொல்லலை, சிறிய பிழை தான் உண்மையில். நான் ரொம்ப சின்னவன், சிறிய என்னுடைய பெரிய பிழை பொறுத்தருள் செய்வீர். அடியேன் அறிய வந்ததொன்று. நாம் இன்னும் புத்தி தெரிஞ்சு உங்கள் கோவணத்தை மறைச்சுக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யலை. அவர் அதுதானே சொன்னார். என் கோவணம் கொள்வது குறித்தோன்னு கேட்டார் இல்லையா? இது அறிய வந்தது ஒன்று. என்னுடைய அறிவுபூர்வமாக நான் இதை யோசனை பண்ணி இந்த மாதிரி எல்லாம் செய்யலை. என அடி பணிந்து அயர்வார், காலில் விழுத்தார். இனிமேல் உங்கள் இது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் கேட்குறேன். அந்த கோணத்தை கொண்டு வர முடியாது, அது ஒரு விதமாக ஆச்சு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை நான் கேட்குறேன். ஏதாவது ஒரு வகையில் அதை செட்டில்மெண்ட் பண்ணணும் இல்லையா? அதுக்காக கேட்குறார். செய்யத்தகும் பணி செய்வன். எனக்கு என்ன நீங்கள் செய்யக்கூடிய கட்டளை எழுகிறீர்களோ அதை நான் செய்வேன். இக்கோவணம் அன்றி, நீங்கள் சொன்ன அந்த கோவணம் அன்றி நயத்தகுந்தன நல்ல பட்டாடை நன்மணிகள் உயர்த்த கோடி, கோடின்னா புத்தாடை, உயர்த்த கோடி கொண்டரும் என்று உடம்பினில் அடங்கா பயத்தோடும், பயம் என்கின்ற ஒரு மெய்ப்பாடு உள்ள வருமானால் அதுக்கு வெளியில் சில தோற்றங்கள் உண்டாகும். உதடு துடிக்கும், பேச்சு குளரும், கண்கள் சிவக்கும், தண்ணீர் தாரதாரையாக வரும், உடம்பு நடுங்கும், மயிர்கூச்சரியும். இப்படியெல்லாம் அந்த பயம் என்கின்ற ஒரு மெய்ப்பாட்டுக்கு இதமாக வெளியிலே சில மெய்ப்பாடுகள் உண்டாகும். ஆனால் உடம்பினில் அடங்கா பயம்னார். உடம்பின் மூலமாகவும் கூட காட்ட முடியாத அளவுக்கு இந்த பயம் உச்சகட்டத்தை அடைந்திருக்கிறது என்றார். அது வேற ஒருத்தராக இருந்தால் ஹார்ட் அட்டாக் வந்துருக்கும். அவரு கதை ஓடணுன்றதுனால அவருக்கு ஹார்ட் அட்டாக் வரல. பயத்தோடும் குலைந்து அடிவிசை பலமுறை பணிந்தார். பணியும் அன்பரை நோக்கி அப்பரம்பொருளானார். தனியும் உள்ளத்தால் ஆயினார் ஒன்று. கொஞ்சம் கோபம் அடங்கின மாதிரி நீர் தந்த மணியும் பொன்னும் நல் ஆடையும் மற்றும் இவைகள் எல்லாம் என் செய்ய கோவணம், அணியும் கோவணம் அதுக்கு நேர்தர அமையும். அந்த கோவணத்துக்கு எடைக்கு எடை தந்தீர்களேயானால் நீர் தந்த மணியும் பொன்னும் ஆடையும் மற்றும் உள்ளளமும் என் கோவணத்துக்கு நேராக சரியா வரும்னால் பொருந்தோம்னார். மலர்ந்த சிந்தையராகிய வணிகர். இப்போ பாருங்க, அமரலியாருக்கு முகமலர்ச்சி உண்டாகிவிட்டது, ஏதோ ஒரு தீர்வு கிடைத்து விட்டது. பெருந்தொடக்கினில் அகப்பட்டோம் என்று திணறியவர் அந்த தொடக்கிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கு ஒரு வழி கிடைத்திருக்கிறது என்ற உடனே மலர்ந்த சிந்தையராகிய வணிகர் ஏறு அணையார், வணிகர் ஏறு அணையார், அலர்ந்த வெண்ணிற கோவணம் அதற்கு நேராக இலங்கு பூந்துகில் கொள்வதற்கு இசைந்தருள் செய்வீர். நல்ல ஆடைகளை
கொள்ளுவதற்கு இசைந்து அருள் செய்வீர். நலங்கொள் கோவணம் தரும் பரிசு யாது? அந்த கோவணத்துக்கு எடைக்கு எடை தருகின்ற பரிசு முறை யாது? எப்படி கொடுக்கறதுன்னார். உடுத்த கோவணம் ஒழிய, நான் கட்டியிருக்கிற கோவணம் ஒழிய, உன் கையில் தர நீர் கெடுத்ததாக முன் சொல்லும். பாருங்க, நீர் கெடுத்துன்னு சொல்லல. இதெல்லாம் நாம கவனிக்க வேண்டிய ஒரு இடம், ரொம்ப அழகான இடம். நீர் கெடுத்ததாக சொல்லும் அந்த கோவணம். நீர் கெடுத்த கோவணம் சொன்னா தப்பா போயிடும். அவரா கெடுத்தாரு, சூரியமான் போய் சொல்றாமா? கோர்ட்ல வக்கீல் சொல்லுவார், எதிர்கட்சி வக்கீல் சொல்லுவாரு, கொலை செய்தவர் கூண்டில் நிற்கிறார். அப்ப அப்ஜெக்ஷன் பண்ணுவார் டிஃபென்ஸ்ல. நரசிம்மன் தரப்புல வக்கீல் என்னுடைய கிளைண்ட கொலை செய்ததாக சொல்கிறார். இன்னும் கோர்ட் அவருக்கு தீர்ப்பளிக்கவில்லை, அவர் கொலையாளி என்று உறுதி செய்யப்படவில்லை. இதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன் சொல்லக்கூடாது. கொலையாளியாக கருதப்பட்டவர் என்று சொல்லலாம், கொலையாளின்னு சொல்லக்கூடாது அவரை பார்த்து. ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்த ஒருபாடுதான். செவ்வறு வந்ததை பாருங்க, நீர் கெடுத்ததாக முன் சொல்லும் அக்கிழிந்த கோவணம், அக்கிழித்த கோவணம். ஏன் இவர் வச்சுட்டு போகிறதுக்கு சொன்ன கீறு கோவணம் அது. அது கெடுத்ததாக சொன்ன கோவணம், அவர் கெடுக்கல. கெடுத்ததாக முன் சொல்லும் அக்கிழித்த கோவணம், அதற்கு நேர் அடுத்த கோவணம் இது. அதுக்கு சரியா ஒரே வேட்டியில பாதி கிழிச்சா அது கோவணம், இந்த பாதி இது என்று தண்டினில் அவிழா எடுத்து தன்னுடைய கோல்ல கட்டியிருந்த அந்த ஈரக்கோவணம் அதை அவிழா எடுத்து அவிழ்த்து எடுத்து மற்ற இதன் எடையிடும் கோவணம், இதுக்கு எடையாக உங்களுடைய கோவணத்தை எல்லாம் எடுங்க. நன்று சால என்று, மிக நன்று சால நன்று மாற்றி போடுங்க, மிக நன்று என்று அன்பரும் ஒரு துளை நாட்ட. ஆடை வியாபாரி தானே, துளை நாட்ட. ஆடையெல்லாம் அப்படியே துணியில கணக்கில் தான் கொடுப்பாங்க, இல்லைன்னா மீட்டரில் கொடுப்பாங்க. பழைய காலத்தில் தெராசும் வச்சுருப்பாங்க அப்படின்னு தெரியாது. பாம்பேலாம் போனோம்னா மொத்தமாக கிலோ கணக்கில் தான் கொடுத்துருவாங்க. அப்படியே இடையில போட்டு தான் தள்ளி விட்டுருவாங்க எல்லாத்தையும். பெரிய மார்க்கெட்டுகளில் அவங்க அதை எண்றதில்லை. இங்கெல்லாம் உடனே தெராசு இருக்கிறது தான் தெராசை கொண்டு வச்சுட்டாரோம். ஒரு துளை நாட்ட குன்றவில்லியார் கோவணம் ஒரு தட்டில் இட்டார். எதுக்கு இங்க இருந்தாரு? மலையே உழைச்ச ஆளுண்டாரு அப்படின்றதுக்காக சொன்னார். இவர் கோவணத்தை தட்டில் வைக்கிறாரு. வைக்கிறவர் சொன்னாரு, இந்த கோவணம் இவரை உண்டியில் பண்ணிடணும். வச்சவர் யாருன்னு கேட்டாரு. ஒரு குன்றவில்லியாருனாரு. மலையே வில்லா வளர்த்தவர். யாராலையும் மலையை வளைக்க முடியாதுயா, இந்த ஆளு மலையே வளைச்ச ஆளு. அப்போ ஒரு கோவணத்துக்கு அவன் சொத்து புறாவும் வந்தாலும் கூட போறாரு, என்ன செய்வாரோ இவர் அகடி சகடமாக வேலை பண்றவர் அப்படின்றதுக்காக சொன்னார். குன்றவில்லியார் கோவணம் ஒரு தட்டில் இட்டார், நின்ற நொண்டரும் கையினில் நெய்த கோவணம், நேராக நெய்த கோவணம் கையில் இருந்தது. அது தட்டு ஒன்றிலே இட நிறை நிலாது ஒழிந்தமை கண்டார். எட நிக்கல. இவர் முதல்ல எல்லாம் நிறைய வைக்கல, எடுத்து வந்தார. இந்த கோவணத்தை கட்டின்னு விழுங்கன்னு சொல்லி கீறு கோவணம் என்று நெய்த கோவணம்னு அந்த நெய்த கோவணத்தை தான் வச்சாரு. ஒன்றும் சரியாகல. இப்படிய வேலை பண்ணுறதுக்கு காத்துட்டு இருக்காரு. இவர் போய் ஒரு கோவணத்தை வச்சாரு எப்படி சரியா இருக்கும்? அது முடியலையா. அதுக்கு பிறகு என்ன பண்றாரு? நாடும் அன்போடு நாயன்மார்க்கு அளிக்க, இந்த மாதிரி அடியார்கள் வந்தால் அவர்களுக்கு கொடுப்பதற்காக முன்வைத்த நீடு கோவணம் அடைய, முன்னாலே வைத்திருந்த நெடுநாளாக இருக்கிற கோவணங்கள், ரொம்ப நாளாக தயார் பண்ணி வீட்டில் வச்சிருக்கிற கோவணங்கள், நாயன்மார்கள் வந்தால் கொடுக்கறதுக்காக அந்த கோவணம் அடைய எல்லாம் நேராக, இந்த துளை நேராவதற்காக ஒன்று ஒன்றா கோடு தட்டின் மேல் கொண்டு வந்து தட்டின் மீது இட இட கொண்டு எழுந்தது.
அவர் வச்ச கோவணத்தட்டு கீழே இருக்கு. இது எழுந்தது. அந்த தட்டு எழுந்தால அந்த தட்டு எழுந்திருக்கல. கண்டு ஆடு சேவடிக்கு அடியரும் நடராஜ பெருமானுடைய திருவடியை இடையராமல் வழங்கக்கூடியவராகிய அமரீதியாரும் அற்புதம் செய்தி. ஆச்சரியமா இருக்கு. ஒரு கோவணத்துக்கு இது எல்லாமே ஒன்றும் சரியால. அப்பத்தான் அவருக்கு ஒரு யோசனை, இது ஏதோ விஷயம் இருக்கு. அவர் உள்ள அற்புதம் செய்தி. உலகில் இல்லாதோர் மாயை, உலகில் இல்லாதோர் மாயை, இக்கோவணம் ஒன்றுக்கு அழகில் கோவணம் ஒத்திலது என்று அதிசயித்து பலவும் மென் துகில் பட்டு உடன் இட இட உயர, அப்பொழுது அந்த தட்டு உயர்ந்து கொண்டே இருக்கிறான். பிறகு புந்துகில் பொறிகளை, துணி மூட்டைகளை எல்லாம் எடுத்து அப்படியே மூட்டை மூட்டையா வைக்கிறார். எடுத்து மேலிட்டார். முட்டியில் அன்பர்தம் அன்புயிடும் தட்டுக்கு எதனாலும் முட்டுப்படாத அன்பை உடையவராகிய அமர்நீதியார், அந்த அன்பினாலே இடுகின்ற தட்டது. அந்த தட்டுக்கு முதல்வர் மட்டும் நின்ற தட்டு அருளோடும் தாழ்வு. அதான் கீழறி. இறைவனுடைய திருவருளோடு கூட சேர்ந்து அந்த தட்டு தாழ்வது நியாயம்தான். ஏன்னா இவர் அன்பை அல்லவா எடுக்கிறாருங்க. இந்த அன்பிட்ட தட்டு உயர்ந்து இருக்கிறது, அவருடைய தட்டு தாழ்வது வழக்கால் பட்டொடுந்துகில் அநேக கோடிகளுடன் பக்தர் தட்டு மேல்பட. பக்தராகிய அன்பராகிய அமரீதியாருடைய தட்டு மேல்பட தாழ்ந்தது கோவணத்தட்டு. சிவபெருமானுடைய கோவணத்தட்டு தாழ்ந்தது. அடியார் விரும்பி சொல்ல முடியாதுன்றது நயமா சொன்னார். அமரீதியாருடைய தட்டு உயர்ந்தது, சிவபெருமான் தட்டு தாழ்ந்தது. ஆன தன்மை கொண்டு அடியவர் அஞ்சி எல்லாம் வச்சாச்சு, வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் சொன்ன மாதிரி நேராகன்றது வரலையேன்றார். பயந்து அந்தனர் முன் தூணரும் துகில் வர்க்கம் நூல் வர்க்கமே முதலா மானம் இல்லைன்னா குவிர்க்க. ஆடை வகையராவில் என்னென்ன உண்டோ நூல் முதற்கொண்டு, தறியில போடுறதுக்காக நூலெல்லாம் கூட வந்திருக்கிறது. ஒரு பெரிய வணிகர், எவ்வளவு வியாபாரி, அதனால சொந்த தறிகளுக்கு நூல் கொடுத்து வாடகைகளை வாங்குறவர். அந்த நூலெல்லாம் இருந்தது, அந்த நூலையும் வச்சாச்சு. துணிமணி சமாச்சாரமா எல்லாத்தையும் வச்சுட்டாச்சு. இப்ப கேட்கிறார் அவர், தூணரும் துயில் வர்க்கம் நூல் வர்க்கமே முதலா மானம் இல்லன அளவில்லாதன என்ற அர்த்தங்க. குவிக்கவும் தட்டின் மட்டு இதுவார். தட்டின் தன்மை அளவு இவ்வளவுதான். ஏனை எந்தானும் இடப்பெற வேண்டும். மற்ற என்னுடைய செல்வங்களை எல்லாம் இட வேண்டும். அதுக்கு தாங்கள் சம்மதிக்கணும். மங்கை பாகராம் மறையவர் மற்றதற்கு இசைந்து, அந்த அம்மா வரப்போறாங்க இப்போ, அதனால சிவபெருமானை மங்கை பாகராம் அர்த்தம். இதுவரை அவர்களை இருக்கிற மாதேவியை கூப்பிடல. மங்கை பாகராம் மற்றவர் மற்றதற்கு இசைந்து இங்கு ஆமினி வேறொன்று சொல்லுவது என்பது நான் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு? அங்கு மற்றும் உங்கள் தனங்களினாகிலும் விடுவீர். உங்கள் செல்வங்களிலே மணி பொன் முதலாயின இருக்கிறத எல்லாத்தையும் கூட விடுவீர். எங்கள் கோவணம் நேர் நிற்க வேண்டும். என் கோவணம் இல்லை, எங்கள் கோவணம் தோன்றுவார். இவர் 4 பேரோடு சேர்ந்து சொல்ற மாதிரி சொல்றாரு. அடியார் கூட்டத்தைச் சேர்ந்தவர், வாங்கர ஆசாமியை சேர்ந்தவர் அவர். அதுக்காக சொன்னார், எங்கள் கோவணம் நேர் நிற்க வேண்டுவது என்றார். நல்ல பொன்னோடும் வெள்ளியும் நோமணி திரளும் பல்வகை திறத்து உலோகமும் புணர்ச்சிகள் பலவும் என்னென்ன அனுபவிக்கிறோமோ அந்த பொருள்கள் எல்லாம் எல்லையில் பொருள் சுமந்து கொண்டு வந்து அவர் இட இட கொண்டு மல்கு தட்டு மீறி எழுந்தது. வியந்தனர் மன்னோர் அக்கம் பக்கத்துலாம் வேடிக்கை பார்க்க வந்திருக்காங்க. அவங்க ஆச்சரியப்படுறாங்க. தரம் நிறைந்த நான்மருப்பொருள் நூல்களால் சமைந்த சிவன் விரும்பிய கோவணம், சிவபெருமான் கட்டி இருக்கிற கோவணம். தவம் நிறைந்த நான்மறை பொருள் நூல்களால்,
வேதத்தினுடைய பொருளாகிய தத்துவ நூல்களினாலே செறிந்த தயார் செய்யப்பட்ட சிவன் விரும்பிய கோவணம். அந்த கோவணம் இடும் செழுந்தட்டுக்கு அவனி மேல் அமர்நீதியார் தரமெல்லாம் அன்றி, இந்த அமர்நீதியார் செல்லும் மாத்திரமல்ல, புவனம் யாவையும் நேர்நிலா, இந்த உலகத்தையே வச்சாலும் கூட சிவபெருமானுடைய 4 வேதமாகி அந்த கோவணத்தட்டுக்கு நேராக ஆகாது என்பது ஒரு புகழ் அல்ல. அது வெறும் கோவணம் அல்ல, நான்மறை வேத உபநிடத சாரமாக இருக்கக்கூடிய ஒன்று. அதுக்கு வேற எதுவுமே சமானமாகாது. அது சிவ சமானமாக இருக்கக்கூடியது. நிலைமை மற்றது நோக்கிய நிகரிலார் கட்டின் நிலைமையை பார்த்தார். நேர் நின்று உறவில் பல் தனம் ஒன்று ஒழியாமை உய்த்து ஒழிந்தேன். ஒன்று கூட மிச்சம் வைக்கிற, எல்லாத்தையும் வச்சுட்டேன். தலைவர் பெருமானை யானும் என் மனைவியும் சிறுவனும் தகுமேல் துளையில் ஏறிடப் பெறுவது முன்னரும். நீங்க சம்மதிச்சா நாங்க 3 பேரும் நிராஷ்டிரர்கள். இப்ப தனியா முதல்ல மனைவியை ஏற்றி, அப்புறம் கொசுறு மகனை ஏற்றி, அப்புறம் இவரை ஏற்றி 3 பேரும் ஒன்னா ஏறதுக்கு நீங்க சம்மதிக்கணும். ஒருவேளை மனைவியை ஏற்றி தொலைத்தட்டு சமமாகலன்னு வச்சுங்க, நம்ம மனைவியார் இந்த தொண்டில் குறைபாடுடையவர்கள். முதல்ல இவர் ஏறி குறைபாடாக இருந்து அப்புறம் மனைவியார் ஏறினாங்க. மனைவியாரால் தான் இந்த தொண்டுக்கு குறை நீங்கியதுன்னு ஆயிடும். இந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நாங்கள் 3 பேரும் ஒன்றாயிரணும். அது பின்னால் ரொம்ப அழகா சொல்றார். பொச்சமில்லை அடிமைத்திறம் புரிந்தவர் எதிர் நின்று அச்சம் முன்புற உரைத்தரும். பொய்யில்லாத அடிமைத்திறத்தை செய்தவராகிய அமர்நீதியார் எம்பெருமான் முன்னாலே நின்று அச்சம் முன்புற பயம் உண்டாக உரைத்தரும். ஏன் பயம் உண்டாச்சவருக்கு? சாமானிய ஆள் இல்லை, எதிர்க்க வந்திருக்கிறவர். அந்த பயம் அவருக்கு உண்டாகிறது. அங்கணர் அருளால் நிச்சயித்து அவர் நிலையினை, அமர்நீதி நாயனாருடைய நிலைமை எப்படிப்பட்டது என்பதை துளை எனும் சலத்தால், துளை என்கின்ற அந்த ஒரு வழிமுறையினாலே இச்சழக்கில் நின்று இந்த தொந்தரவிலிருந்து ஏற்றுவார். அமர்நீதியாருடைய நிலைமையை உயர்த்த நினைக்கிறார். இந்த துளை என்கின்ற ஒரு பொய்த்தன்மையான ஒரு விளையாட்டின் மூலமாக, சலம் என்று அதுதான் சொன்னார், துளை எனும் சலத்தால் இச்சழக்கில் நின்று ஏற்றுவார். அவர் ஏறுதற்கு இசைந்தார். நீங்க 3 பேரும் தொலைத்தட்டில் ஏறுங்க, எடை சரியாகிறதா பார்க்கலாம் அப்படின்னார். மனம் மகிழ்ந்து அவர் மலர்கடல் சென்னியால் வணங்கி புனைமலர்குடல் மனைவியார் தம்மோடு புதல்வன் தனை இடக்கொடு இடுவதற்காக அழைத்து கொண்டு, இடல முதல்ல 2 பேரையும் இடுவதற்காக, தொலைத்தட்டிலே இடுவதற்காக அழைத்து கொண்டு தனித்துளை வலங்கொண்டு அந்த துலாபாரத்தை வலம் வந்து தகவால் இணைய செய்கையில் ஏறுவார். துளை நேராக வேண்டும் என்கின்ற செயல்பாட்டிலே அந்த துளைத்தட்டிலே ஏறுவாராகிய அமர்நீதியார் எடுத்து கூறுவார். அங்கே எடுத்து சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. இழைத்த அன்பினில் இறை திருநீற்று மெய்யடிமை பிழைத்திலோம் எனில், பிழைத்திலேன் எனில் என்று சொல்லல அவர். குடும்பத்தில் மனைவியினுடைய ஒற்றுமை இல்லாமல், குழந்தையினுடைய விருப்பம் இல்லாமல் இந்த மாதிரி அடிமைத்தரத்தை செய்ய முடியாது. அடியார்களுக்கு வாரி வாரி கொடுத்தால் தடை செய்யலாம். மற்றவர்கள் அதானே செய்வாங்க, நம்ம தடுப்பார்கள் இல்லையா குடும்பத்தில் இருக்கிறவர்கள். ஆனால் மனைவியும் குழந்தையும் குடும்பத்தில் உள்ளவர்களும் அதற்கு ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த மாதிரி திருத்தொண்டை செய்ய முடியும். அது தொண்டர்கள் தாங்கள் மாத்திரமே அதை செய்தவர்கள் என்று சொல்ல முடியாது. அந்த குடும்பத்திலே அவர்களுடைய மனைவிமார்களும் குழந்தைகளும் அதற்கு உடன்பட்டு இருந்தவர்கள்.
அந்த தொண்டுக்கு பாதுகாவலாக அரணாக இருந்தவர்கள். அதுதான் சொல்றாரு, இழைத்த அன்பினில் பெருமானிடத்திலே செய்த அன்பிலே இறை திருநீற்று மெய்யடிமையிலே பிழைத்திலோம் எனில், பிழைத்திலேன் என்று போட்டால் தன்மை ஒருமையாயிடும். பிழைத்திலோம் என்றால் உளப்பாட்டுத்தன்மை. நானும் என் மனைவியும் குழந்தையும் சிவபெருமானுடைய அடிமை என்கின்ற நிலையிலிருந்து தவறவில்லை. ஆனால் பெருந்துளை நேர் நிற்க, இந்த துளையானது சமானமாகட்டும் என்று மழைத்தடம்பொழில் திருநல்லூர் இறைவரை வணங்கி திருநல்லூரிலே இருக்கின்ற சிவபெருமானை வழிபட்டு தழைத்த அஞ்செழுத்தோதி ஏறினார் தட்டில். திருவைந்தெழுத்தை சொல்லி அந்த தட்டிலே அமர்ந்தார். திருவைந்தெழுத்தை சொல்லி அந்த தட்டில் ஏறின பொழுது என்னாச்சு? நான்மறை தட்டு கீழ்பட்டது, அந்த தட்டில் ஏற்பட்டது. ஏன்னா நான்மறை கோவணம் விட்ட தட்டுக்கு நேராக திருவைந்தெழுத்து வருகிற பொழுது, திருவைந்தெழுத்து அதை விட உயர்ந்து விட்டது ஆதலினாலே அந்த தட்டு எடை கூடி விட்டது. இந்த நான்மறை கோவண தட்டு எல்லா இடங்களிலேயும் சிவிகையிலே ஞானசம்பந்தர் பல்லக்கில ஏறுகிற பொழுது அஞ்செழுத்தோடு ஏறினார் உய்ய உலகலாம் என்று திருவரத்துறை செல்லுகிற வழியிலே சொல்வார்கள். அஞ்செழுத்தோடு ஏறினார் என்று. திருநீற்றை திலகவதியார் நாவுக்கரசர் கொடுக்கும் பொழுது அஞ்செழுத்து ஓதி திருநீற்றை கொடுத்தார் சொல்வார். எந்த இடத்துல அஞ்செழுத்து வருகிறதோ அதற்கு மாற்றாக வேறொன்று இருக்க முடியாது. தழைத்த அஞ்செழுத்தோதினார், ஏறினார் தட்டில். மண்டு காதலின் மற்றவர் மகிழ்ந்துடன் ஏற அன்போடு ஏறுகின்றார்கள். அப்படியே கழுத்தர் பாபு சொல்லியார் அது சொல்றார். மண்டு காதல் மேலும் மேலும் பெருகி வருகின்ற அன்போடு எப்படியோ அடியார் சம்மதிச்சு விட்டார் இந்த காரியத்துக்கு என்பதிலே உண்டான ஒரு மகிழ்ச்சி. எனக்கு ஒரு பிரச்சனை நீங்கி போய் விடுகிறது, பெரிய ஆபத்திலிருந்து தப்பித்தோம் என்பது போல ஒரு பொருள் உண்டாயிற்று. மகிழ்ந்துடன் ஏற அண்டர் தம்பிரான் திரு அறை கோவணமதுவும் கொண்ட அன்பினில் குறைபடா அடியவர் அடிமை தொண்டும் ஒத்தலார். அமரீக நாயனாருடைய அடிமை தொண்டும் அந்த கோவணமும் ஒத்தலார் ஒத்து நீர் நின்றது அத்துளை. அந்த தராசு சமமாய் நின்றது. மதிவிளங்கிய தொண்டரம் பெருமையை மன்னோர் துதி செய்து எங்கனும் அதிசயம் கூற எதிர் தொழுதார். உலகத்தில் இருக்கிறவர்களெல்லாம் பார்த்தார்கள். தொலைத்தட்டில் இந்த 3 பேர் வேறு இருக்கிறார்கள். அந்த கோவணத்தட்டு சமானமாகிவிட்டது. பார்த்த உடனே தொண்டர்தம் பெருமையை மன்னோர் அதிசயம் கூற அறிந்து தொழுதார். கதிர் விசும்புடை கறந்து இடை திறந்த கற்பகத்தின் புதிய பூமழையை எமையவர் மகிழ்வுடன் பொழிந்தார். இது சேக்கிழாருக்கு மாத்திரம் தெரிகிற காட்சி. தேவர்கள் எல்லாம் மேலே இருந்து கற்பக மரத்தினுடைய பூக்களை எல்லாம் பறித்து அங்கு தூவுகிறார்களாம். அண்டர் பூமழை பொழிய மற்ற அதனிடையே ஒழித்த முண்டவேதியர் பாருங்க. இந்த பூமழை பொழிந்ததுல மறைஞ்சு ஓடிவிட்டார். யார்? சிவபெருமான். சரி, கிழவரை விடுவாங்களா? அது அந்த நிமிஷத்தில் போயிட்டாராம். அவர் எப்படி போனார்னா, இந்த பூமழை அண்டர் பூமழை பொழிய மற்ற அதனிடை ஒழித்த முண்டவேதியர், திருநீரணிந்த நெற்றியை உடைய வேதியர். முண்டம்னா நெற்றி. திருநீரணிந்த நெற்றியை உடைய வேதியர் ஒரு வழியால் போயிட்டார்னார். குறுக்கு வழி. ஒரு வழியால் எங்க போனாரு? முதல் ஆதி காலத்திலே நல்லூரிலே பண்டு தாம் பயில் கோலமே, நல்லூரிலே தான் எந்த வடிவத்தோடு இருக்கிறாரோ அந்த கோலத்தோடு விசிம்பினில் பாகம் கொண்ட பேதையந்தாமுமாய் ஆகாயத்திலே பாகம் பெண்ணுருவோடு காட்சி முன் கொடுத்தார். அவருக்கு திருவருட்காட்சியை கொடுத்தார். தொழுது போற்றி அத்துளை விசை நின்று நேர் துதிக்கும் வடிவில் அன்பரும். ராசி தட்டிலேயே இருக்கிறார். மேலே காட்சி கொடுக்கிறார். அவர் அந்த தட்டிலே இருந்து கொண்டு அவரை தோத்திரம் செய்கிறார். அமர்நீரியார் மைந்தரும் மனைவியார் தாமும் முழுதும் இன்னருள் பெற்று
தம் முன் தொழுது இருக்கும், தமக்கு முன்னாலே எப்பொழுதும் தொழுது கொண்டு இருக்கக்கூடிய அழிவில் வான்பதம் கொடுத்து எழுந்தருளினார் ஐயர். அழிவில்லாத உயர்ந்த பதவியை அவருக்கு கொடுத்தார். எப்பொழுதும் தன்னுக்கு முன்னாலே தொழுது கொண்டு இருக்கக்கூடிய பதவியை கொடுத்தார். சாய்ச்சம் அல்ல. அரவா நீ ஆடும்போது உன் அடியின் கீழ் இருக்க என்று காரைக்காலமையார் கேட்டாரே, அது போல மாறிலாய் என் பலத்தில் நிற்க என்று கண்ணப்பருக்கு சொல்லுவாரே, அதை போல இவர்களுக்கெல்லாம் சாகித்யம் இல்லை. 63 எல்லாருமே சாகித்யம் பெற்றவர்கள் அல்ல. அதில் ஒரு சிலருக்கு சாகித்யம் கிடைத்திருக்கிறது, ஒரு சிலர் சாமீபம் சாரூபம் பெற்றவர்கள், ஒரு சிலர் சாலோகம் பெற்றவர்கள். சாகித்யம் பெற்றவர்களைத்தான் 63 என்று சொல்லியிருக்கிறார்கள் நினைக்கிறார்கள். இறைவனோடு இரண்டர ஒன்றியவர்கள் அல்ல எல்லாரும். ஒரு சிலர் இறைவனோடு இரண்டர ஒன்றி போகிறார். நாவுக்கரசர் அந்த மாதிரி, ஞானசம்பந்தர் புக்குழுந்து ஒன்றி உடனானார் அப்படின்னு இல்லை. ஆனால் இவர்கள் இறைவனுடைய திருவருளாலே மேலே போனவர்கள் ஆகினாலே இவர்களுடைய சமாதி எதுவும் கிடையாது. திருவதாரம் பண்ணிய தலம் உண்டே தவிர அவர்கள் மறைந்து நின்றவருடைய பூத உடலை உலகத்தில் 63 சமாதி ஏதாவது உண்டா? பட்டிருந்தார் சமாதி இருக்கு, தாய்மானவர் சமாதி இருக்கு. அதனால 63 என்பதற்கு மேலே வேற ஒருத்தரை கொண்டு வந்து 64 பேர்னு சேர்க்க நாதர்தம் திருவருளினால் நற்பெரும் துறையே மீது கொண்டெழு விமானமதாகி அந்த தெராசே விமானமாயிற்றினர். விண்ணேறுகின்ற விமானமதாகி நேர் செல்ல கோதில் அன்பரும் குடும்பமும் குறைவரக் கொடுத்த ஆதிமூர்த்தியாருடன், குறைவில்லாத திருவருளை கொடுத்த ஆதிமூர்த்தியாகிய சிவபெருமானுடன் சிவபுரியினை அடைந்தார். சிவலோகத்துக்கு போய் சேர்ந்தார்கள். அந்த தெராசியை விமானமாக இந்த சருக்கம் இதோடு முடியாது. தில்லைவாழந்தனர் சருக்கம் இல்லையா? ஒரு சருக்கம் முடிஞ்சா அந்த திருத்தொண்டத்தொகை பாடலை நமக்கு அருளிய சுந்தரரை நினைத்து ஒரு தோத்திரத்தை எழுதுவார் சேக்கிழார். அங்க ஒரு சுந்தரர் தோத்திரம் ஒன்று வரும். மலர்மிசை அயனும் மாலும் காணுதற்கரிய வள்ளல் பலர்புகழ் வெண்ணை நல்லூர் ஆவணப் பழமை காட்டி உலகுய்ய ஆண்டு கொள்ள பெற்றவர் அவருடைய பாதம் உண்ணி தலைவிசை வைத்து வாழும் தலைமை நம் தலைமையாகும். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ஒரு தோத்திரத்தை ஒவ்வொரு சருக்கத்தினுடைய இறுதியிலேயும் பாடியிருக்கிறார். திளைவாழ் அந்தாரதம் அடியார்க்கும் அடியேன் திருநீரகண்டத்து குஜவனார்க்கடியேன் எல்லையே எண்ணாறு ஏற்பைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா முகவெல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரண்மிண்டன் இந்தியா அடியார்க்கும் அடியேன் அல்லிவன் முல்லையந்தார் அமர்நீதிக்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளும். ஆரூரன் என்பது சுந்தரனுடைய பெயர், நம்முடைய பாட்டனுடைய பெயர் ஆரூரன் என்பது. அதுதான் அவருக்கு வச்சாங்க. திருவாரூரை சேர்ந்தவர் திருவண்ணநல்லூர் திருநாவலூரில் இருந்தாலும் திருவாரூரை சேர்ந்த குடும்பத்தினர்கள், அதனாலே ஆரூரன் என்கின்ற பரம்பரை பெயர் அவர்களுக்கு உண்டு. ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு, திருவாரூர் பெருமானுக்கு தொண்டனாக இருக்கிறவன். இந்த தொண்டர்களுக்கெல்லாம் தொண்டராக இருக்கிற பேற்றை மகிழ்ந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அந்த தில்லைவாழந்தளர் என்று ஆரம்பிக்கின்ற அந்த பாசுரத்தை தில்லைவாழந்தளர் சருக்கம் என்று நமக்கு 2வது சருக்கமாக சொல்றார். முதல்ல இருக்கிறது திருமலை சருக்கம், அது தோற்றுவாய் இந்த காப்பியத்துக்கு. அடுத்தபடி திருத்தோட்ட தொகையில் இருக்கிற 11 பாடல்களுக்கும் 11 சருக்கங்கள் வரும். அதில் தில்லைவாழந்தர் சருக்கம். தொடர்ந்து நாம அடுத்த இலைமலிந்த சருக்கம் பார்க்க இருக்கிறோம்.